கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பலிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் ஒளி. அவருடைய குரல் ஒளியை நாம் கேட்க கடந்து வரலாம். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்த்தோம். 19வது வசனத்திலே, நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்துகிறேன், ஆகவே ஆறும் கொண்டு மனமாறு என்ற வார்த்தை பார்த்தோம். அடுத்த வார்த்தை தான் இந்த 20. இதோ நான் கதவு அருகிலே நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். எதற்காக? பாரும், மனமாறுவதற்காக. யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவரும் என்னோடு உணவு அருந்துவார்கள். என் அன்பானவர்களை, என்ன ஆர்வத்தோடு மனமாறு என்கிற வார்த்தையோடு கூட இந்த கருத்துக்களை கொண்டு வந்து பாருங்கள். எப்படி? அவன் நம் இதய கதவை திறக்கணும். இதுவே கதவை நாம் திறக்கிற பொழுது அவர் நமக்குள் வருவார், நமக்குள் வருவார், நம்மோடு தங்குவார், நம்மோடு கூட அவர் செயல்படுவார். இந்த கருத்துக்கு எந்த கருத்து? இதை நான் பார்க்கிற பொழுது பைபிளை பார்க்கிறோம். மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையிலே மார்த்தாள் எப்படி செயல்பட்டாள்? 10ஆம் அதிகாரம் பார்க்கிற பொழுது மார்த்தாள் ஆண்டவருடைய வருகைக்காக சொல்லியிருக்கார், இறந்து போனவருக்கு. அதே போல சக்கேயுவை பார்க்கிற பொழுது அவர் வீட்டிலே போய் தங்கி இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். மீட்பு உண்டாயிற்று சொன்னார். லூக்காஸ்லே பார்க்கிற பொழுது 5ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் பார்க்கிற பொழுது பேதுரு படகிலே இடம் கொடுத்தார். பேதுரு படகு நிறைய மீன்களை பிடிக்கும்படி செய்தார். அப்படியாக நாம் ஆண்டவரை அவர் கூப்பிட்டு சொல்லுகிறார், வாங்க. யாராவது கதவை திறந்தால் இன்று நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக அமைப்பட வேண்டும் என்றால் அந்த அருமை ஆண்டவர் நம் இதயத்திலே வர காத்து கொண்டிருக்கிறார், கதவை தட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு, இதய வாழ்க்கைக்கு, நமக்குள் வந்தால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்துக்கு வந்தால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். எனவே தான் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டுகிறேன், இந்த கதவை தட்டுகிறேன், உன் வீட்டினுடைய கதவை தட்டுகிறேன், உன் வாழ்க்கையின் கதவை தட்டுகிறேன். இந்த குரலை கேட்டு, என்னுடைய குரலை கேட்டு, இறைவசர் வார்த்தை என்கிற குரலை கேட்டு நீ கதவை திறந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறும் என்று சொல்லுகிறார். ஒப்புக்கொடுக்கலாம். ஆண்டவரே, என் இதய கதவை நான் திறந்து வைத்திருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தின் கதவை திறந்து வைத்திருக்கிறேன், என் வாழ்க்கையின் கதவை திறந்து வைத்திருக்கிறேன், வாங்க ஆண்டவரே வாங்க என்று மார்த்தாளை போல, சக்கேயை போல, பேதுரை போல நாம் அனைத்து கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் கடந்து வரும். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வசன வார்த்தையின் வழியாக என் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், என் இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். அருமையான ஒரு வார்த்தையை நினைக்கிற பொழுது, வாசற்படியில் நீங்கின்றேன், உன் கதவை தட்டுகிறேன். ஆமாண்டவரே,
இந்த உணர்வுகள் இப்பொழுது என் உள்ளத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. தட்டுகிற நீரல்லவா, இதோ நான் திறக்கிறேன். வல்லவரும் நல்லவரும் பரிசுத்தரும் போதுமானவர் ஆண்டவரே, நீ தட்டுகிற நீரல்லவா, இதோ என் கதவை திறக்கிறேன். வாரும், என் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும். என் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றும் மாற்றும் நீர் அப்படியே மாற்றப் போறதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதய